அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் கன்னிராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, ஆண்டவனால் ஆபத்து விலகப் போகிறது. உங்களுக்கு பிறக்கப் போகும் தமிழ் புத்தாண்டின் வாயிலாக கெட்டவர்களும் கெட்ட கிரகங்களும் நல்லவர்களாகவும் நல்ல கிரகங்களாகவும் மாறப்போகிறது. காரணம் இறைவன். படைத்தவனால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவங்களும் தோஷங்களும் நிவர்த்தியாகி யோகங்களும் அதிசயங்களும் அதிர்ஷ்டங்களும் நடைபெறப் போகுது. மிக முக்கியமான வாழ்க்கையில் நடக்கப் போகும் 5 சம்பவங்கள் தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு பார்த்துருவோம். பதிவை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் ஏற்கனவே சனிப்பயிற்சி மற்றும் குருவுடைய வக்ர நிவர்த்தி பலங்களை பதிவிட்டு வச்சு பார்க்காதவங்க சேனலை பாருங்கள். மேலும் டிஸ்கஸ் லிங்க் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயணிச்சுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற ஆப்ஷன் தெரியும், தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். கன்னிராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, தமிழ் புத்தாண்டு விஸ்வாசுவ வருடம் முடிந்து பராபவ தமிழ் வருடம் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி பிறக்கிறது. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு, அதுவும் சதய நட்சத்திரத்தில் பிறக்கிறது. சதய நட்சத்திரம் ராகு பகவானுக்குரிய நட்சத்திரம். அந்த ராகு தன்னுடைய சதய நட்சத்திரத்திலே அமர்ந்திருக்கிறார். அதனாலே நிறைய ராசிக்காரர்களுக்கு திடீர் மாற்றங்களை ராகுவான் இந்த வருடம் தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு கண்டிப்பாக செய்வார். அதிலும் கன்னிராசி அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த விதத்தில் செய்வார்? உங்களுடைய அஸ்த நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான், அந்த சந்திரன் தான் ராகுவோடு சேர்ந்து இருக்கும் பொழுதுதான் இந்த வருடம் பிறக்குது. அப்போது 5 சம்பவங்கள் மிக முக்கியமான சம்பவம். 1, கன்னிராசிக்காரங்களுக்கு கொடுத்த காசு பணம் திரும்ப கிடைக்குங்க. உங்களுக்கு வர வேண்டிய பங்கு பணம் ஷேர் கிடைக்குங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்துக்கள் கிடைக்குங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி வாய்ப்புகள் கிடைக்குங்க. வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அப்போ பதவி முதல் பணம் வரை எதிர்பார்த்தது கிடைக்க வேண்டியது கிடைக்கும். அதுவும் பல போட்டிகளுக்கு பிறகு, பிரச்சனைகளுக்கு பிறகு. ஏன்னா 6ஆம் வீடு தான் ராகம் வந்திருக்கிறார். அப்போ பணம் வருமா வராதா, அந்த பணத்துக்காக வாங்குறதுக்காக போராடிட்டு இருந்திருப்பீங்க. சம்பள பாக்கி அல்லது தொழில் ரீதியாக அவருடைய பண லாபம், அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு போராடிட்டு இருப்பீங்க. கொடுத்த பணத்தை திரும்ப கேட்கறதுக்கு கஷ்டப்பட்டு இருப்பீங்க. அப்படிப்பட்ட அந்த போராட்டம் முடிவுக்கு வந்து அந்த பணம் காசு ரிட்டர்ன் கிடைக்கும். அதே போல தான் பதவி வாய்ப்புகளும் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்து 2வது விஷயம், இந்த திருமண யோகங்கள். 7ல் சனி பகவான், இந்த சனியோடு செவ்வாய் மற்றும் புதனுடைய சேர்க்கை, மங்களகாரகான் செவ்வாய் பகவான் சனியோடு சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறதுனால திருமண காரியங்கள் நடக்கும். சனிவான் பார்க்கின்ற இடம்தான் பாலை தவிர கஷ்டப்படுமே தவிர இருக்கின்ற இடத்த விருத்தி பண்ணுவார். அப்போ கன்னிராசிக்காரங்களுக்கு 7ல் சனிவான் இருக்கிறதுனால திருமண வாழ்க்கை நடக்கும். உங்கள் வாழ்க்கை துணைக்கு வேலை உத்தியோகம் அமையும். உங்கள் வாழ்க்கை துணையின் வழியில் சொத்துக்கள் உருவாகும். இந்த யோகம் இருக்கும். அடுத்து 3வது விஷயம், குருவான் உங்களுடைய கன்னிக்கு 10ஆம் வீடான மிதுனத்தில் இருக்கக்கூடியவர் ஜூன் மாதம் பயிற்சி அடைஞ்சு கடகத்துக்கு வந்து உச்சமடைகிறார் லாப குருவாக. அப்போது அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திரனுடைய வீட்டில், உங்களுடைய வீட்டில் தான் குரு உச்சம். பிள்ளைகளால் பெயர் புகழ், பிள்ளைகளால் வருமானம், பிள்ளைகளுடைய காரியங்களில் ஒரு சுபகாரியம் நடக்கும். உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணமோ ஏதோ ஒரு வைபவங்களும் நடக்கும். ஸோ இது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வீட்டில் புதுசாக கார் வண்டி வாகனம், கட்டிலிருந்து ஆரம்பித்து கார் வண்டி வாகனம் வரைக்கும் ஆடம்பரமான ஒரு பொருட்கள் வாங்குறதுக்கு யோகம் இருக்குது. அடுத்து 4வது விஷயம், கெட்ட கிரகங்கள் கூட நல்ல கிரகங்களாக மாறும் சொன்னேன் இல்லையா? அது எப்படி அப்படின்னா, குருபகவானுடைய பார்வை 9ஆம் பார்வை என்பது மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீது பதிகிறது. அசுபகரமான ஒரு தண்டனையை, கெடுதலை அதிகம் செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சனிக்கு குரு பார்வை கிடைத்தால் சுபச்சனியாக மாறுவார். மேலும் அந்த சனிவனுடைய நேரடி பார்வை உங்களுடைய கன்னிராசியின் மீது பதிவு. அப்போது சுபச்சனியாக மாறக்கூடியவர் எந்த விஷயத்தில் சுபம் செய்வார் அப்படின்னா, வேலை வாய்ப்பு விஷயத்தில். வேலையில் சம்பள உயர், ப்ரமோஷன், வேலையில் இருந்த பிரச்சனை ப்ரெஷர் கொஞ்சம் குறையும், மன அழுத்தம் நீங்கும், வேலையில் வெற்றி உண்டு. நீங்கள் அட்டன் பண்ணக்கூடிய இன்டர்வியூலலாம் சக்ஸஸ் ஆகிடுவீங்க. அடுத்து 5வது விஷயம், அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு கேது பகவான் 12ல் இருக்கிறார். உங்களுடைய கன்னிக்கு 12ஆம் இடம் சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கிறார். ஆன்மீக சம்பந்தப்பட்ட செலவுகள், மருத்துவ செலவுகள் இதெல்லாம் ஒரு பக்கம் ஏற்பட்டுக்கிட்டு இருந்தாலும், வெளிநாடு யோகங்கள், பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிறது, பெற்றவங்க தாத்தா பாட்டி பெரியோர்கள் அவர்கள் சேர்த்து வச்ச பணம் காசு பொருள் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வர்றது கிடைக்கிறது. இதுக்கெல்லாம் யோகம் இருக்குது. வெளிநாடு யோகம், வெளியூர் பயணம் கண்டிப்பாக ஏற்படும். அதனால் நன்மை இருக்குது. மேலும் இந்த ஒரு நேரத்தில் தீர்க்க முடியாத வம்பு வழக்கு பிரச்சனைகள் தீரும். அது அரசாங்க பிரச்சனைகள் தீரும்.
மேலும் சூரியன் சுக்கிரன் இந்த 2 கிரகங்களும் கன்னிக்கு 8ஆம் வீடான சிம்மத்தில், அதாவது மேஷத்தில் அமர்ந்திருக்கிறாங்க, உச்சமடைந்திருக்கிறாங்க. சிம்ம ராசிக்கு அந்த சூரியன் அதிபதி, 12க்கு அதிபதி 8ல். அப்போ சட்ட சிக்கல் சார்ந்த பிரச்சனைகள் இந்த வருடம் முடிவுக்கு வரும். அதை சரி பண்ணுறதுக்குள்ள வழி வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். மறைமுகமான வழிகளில் பணவரவுகள் அரசாங்கத்தால், அரசு வேலை பார்ப்பவர்களால், அரசியல்வாதிகளால் அல்லது வெளிநாட்டில் இருப்பவர்களால் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப உண்டு. சரிங்களா? இந்த 5 விதமான யோக பலன்கள் தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு உங்களுக்கு நடக்கும். இதில் மிக முக்கியமான ஒரு ஆபத்துன்னு ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, 6ல் இருக்கக்கூடிய ராகு கடன் பிரச்சனையை விரிவுபடுத்துவார். ₹1 கேட்டால் ₹2 கடன் கொடுப்பாங்க. ஆனால் கடன் பிரச்சனை மாட்டிக்காதீங்க. அப்படி பெரிய கடன் பிரச்சனை மாட்டிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ஒரு எதிரிகள் பிரச்சனையை மாட்டிக்கொள்ள வாய்ப்பு இருக்குது. நோய் பிரச்சனை மாட்டிக்கொள்ள வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த ஒரு நேரத்தில் குருபவன் உச்சமடைந்து கடகத்தில் அமர்ந்திருப்பார் ஜூன் மாதத்துக்கு பிறகு. அப்போ அந்த சுபகிரகமான குருபவன் தான் உங்களை காப்பாற்றணும். அப்போ குருபவனுடைய வழிபாடு, இறைவனுடைய வழிபாடு தவறாமல் நீங்கள் பண்ணுங்கள். நேர்மையான வழியில் செல்பவர்களுக்கு பயமில்லை. ஆனால் குறுக்கு வழியில் சரி இல்லீகல் வேலை பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் கவனத்தோடு நீங்கள் இருக்கணும். அதனால் 6ல் இருக்கக்கூடிய ராகு தேவையில்லாத எதிரிகள், கடன் பிரச்சனை மற்றும் நோய் பிரச்சனை உருவாக்கி கொடுப்பார். அப்போது மறைமுகமான ஒரு தவறு பண்ணிக்கிட்டு இருந்தால், மறைமுகமான ஒரு வேலை தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தால், மறைமுகமான தவறான பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தால் அவங்களுக்கெல்லாம் பிரச்சனை. கொஞ்சம் கவனத்தோடு நீங்கள் இருந்துங்க. அவங்களுக்கு ஒரு ஆபத்து வரும். ஸோ அதுலேருந்து திருத்துவதற்கு இறைவனுடைய அருள் கண்டிப்பாக வேணும். அதனால் உங்களுடைய குலதெய்வம் அல்லது குரு பகவானுடைய வழிபாடு மற்றும் கோயிலில் இருக்கக்கூடிய யானைகள்கிட்ட ஏதாவது பிரசாதம் வாங்கி கொடுத்து, யானைகளுக்கு உணவு வாங்கி கொடுத்து, அந்த யானைகள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது வியாழக்கிழமை அன்னைக்கு. இந்த மாதிரி வழிபாடுகள் பண்ணும்போது இந்த 3 பிரச்சனையிலிருந்து நீங்கள் தப்பிச்சுக்க முடியும். தவறாமல் இதை நீங்கள் பண்ணிக்க. சரிங்களா? அப்படி பிடிச்ச லைக் பண்ண மட்டும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த நன்றி, வணக்கம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்.